ஸோ என்னுடைய அப்டேட். ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் டபுள் டைமண்ட் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் நான் இன்வைட் பண்றேன். ஸோ குட் மார்னிங் சார். Good morning, sir. Good morning, Bala sir. Thank you. குட் மார்னிங் சார். Good morning, DXN. எல்லாம் புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்யட்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு ப்ராடக்ட். அதே நேரத்துல இன்னைக்கு நேத்து உலகத்துல வந்த ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அதாவது அமீர் சார் லாஸ்ட் ஸ்லைடு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. யா ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ இன்னைக்கு சார். நேத்து டிஎக்ஸ்என் கம்பெனி எடுத்து கொடுத்த ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல ரொம்ப பழமையான சில மூலிகைகள் இருக்கு. அதுல ஒரு மூலிகை தான் இது. சுத்தமான குக்லு. குக்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பிசின். எப்படி நம்ம வந்து முருங்கை பிசினை சொல்றோமோ, எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரத்தினுடைய பிசின்கள்ல இருந்து மருத்துவத்தை பார்க்கிறோமோ, அந்த மாதிரி ஆயுர்வேதத்துல ஒரு சிறப்புக்குரிய ஒரு பிசினாக இருக்கக்கூடியது குக்லு என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய பிசினை தான் வந்து டிஎக்ஸ்என் நிறுவனம் பவுடராக நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த குக்லுனுடைய சுத்தமான குக்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சுத்தமான குக்லுனா, இன்னைக்கு மார்க்கெட்ல குக்லினுடைய பிசினும் இன்னும் சில பொருட்களும் சேர்த்து மிங்கலா தான் கொடுப்பாங்க. டிஎக்ஸ்என் நிறுவனம் இரண்டையும் சேர்க்காம, அதாவது எந்த விதமான கலப்படமும் செய்யாம பியூர் குக்லுவ வந்து நமக்கு பிசின் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிசின் வந்து என்ன செய்யும் நம்ம உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் செய்யறோம். அதாவது ஆயுர்வேதத்துல, சித்தாவுல, நம்முடைய பாட்டி வைத்தியங்கள்ல நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க. நிறைய மூலிகைகளை வந்து நம்ம மறந்துட்டோம். அதுல ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த குக்லுவ நம்ம சொல்லலாம். இந்த குக்லு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய புழக்கத்துல 1000 வருஷத்துக்கு மேல இருக்கு. 1000 2000 வருஷம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பழமையான ஒரு சிறந்த ஒரு ஒரு மரத்தினுடைய பிசின் தான் இந்த குக்லு. இந்த குக்லு மெயினா என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே பல வகுப்புகளை நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு சித்தாவை பொறுத்த வரைக்கும், ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. 2 பொருட்களையோ அல்லது 3 பொருட்களையோ சேர்த்து தான் வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக கொடுப்பாங்க, நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குக்லுனுடைய டிஎக்ஸ்என் நிறுவனம் தரக்கூடிய அந்த குக்லுனுடைய பவுடரை நீங்க எந்த பிரச்சனைக்காக வேண்டி டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட நீங்க எந்த பிரச்சனைக்காக வேண்டி டிஎக்ஸ்னுடைய அதர் ப்ராடக்ட் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ, அந்த ப்ராடக்ட் கூட இதையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். மொத்தத்துல நீங்க எதை கூட எடுக்கிறீங்களோ அது கூட எடுக்கும் போது அந்த பொருளுடைய பவர் வந்து கூட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த குக்லூக்கு இருக்கு. மெயினா வந்து இதனுடைய வேலையை வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பித்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு தரக்கூடியது. வாதம் வந்து பாத்தீங்கன்னா, யாருடைய உடம்புல வாதமும் பித்தமும் தாறுமாறா இருக்கோ அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருவதாக நம்முடைய இயற்கை வைத்தியங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கு. இயற்கையான மருத்துவம் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது வாதத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த குக்லுவை நம்ம சொல்லலாம். டிஎக்ஸ்என் கம்பெனி இதை நமக்கு டப்பால அடைச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆக வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு தரக்கூடியதாக இந்த குக்லுவானது இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு 40 வயசு ஆனாவே பெண்களுக்கு மெனோபாஸ் ஆகுனாவே அந்த கால்சியம் டெஃபிஷியன்ட் சுண்ணாம்பு சத்தினுடைய குறைபாடுனால அவங்களுடைய எலும்பினுடைய அடர்த்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 60 70 வயசுல இப்ப நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு 10 அடி உயரத்துல இருந்து மேல இருந்து குதிப்போம். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 15 அடி உயரத்துல இருந்து மண்ணுல எல்லாம் குதிச்சு சின்ன பிள்ளையில விளையாண்டு இருப்போம். ஆனா ஏஜ் ப்ராசஸ் அடிப்படையில ஒரு 50 வயசு 60 வயசு 65 வயசு சும்மா பாத்ரூம் கால தடிக்கு கீழே விழுந்தாவே எலும்பு வந்து உடைஞ்சிரும். நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு கால்சியத்தினுடைய டெஃபிஷியன்ட் பற்றாக்குறை ஏற்படுது.
அந்த கால்சியம் டெஃபிஷியன்ஸை வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த குக்லு வந்து பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கு. யாருக்காவது வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, எலும்பினுடைய அடர்த்தி கம்மியா இருக்கு, அல்லது எலும்பு தேய்மானங்கள் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்றாங்கன்னா, டாக்டர் என்ன மெடிசின் குடுக்குறாரோ, அதுக்கு கூட டிஎக்ஸனுடைய இந்த குக்ளுவ நம்மகிட்ட பெரண்டையினுடைய பவுடர் இருக்குங்களே, அது கூட சேர்ந்து எடுக்கலாம். அல்லது ஹெல்த்தி போன் சொல்லக்கூடிய டிஎக்ஸுடைய ஹெல்த்தி போனோட பெரண்டை, பெரிய நெல்லிக்காய், சீந்தில் கொடி, சிப்பினுடைய துகள்கள் இந்த 4ம் சேர்ந்து அந்த ஹெல்த்தி போனோட சேர்த்து குடுத்தீங்கன்னா, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எலும்பினுடைய எலும்புக்கு வந்து சக்தி தர்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி வாதம் சார்ந்த பிரச்சனைகள், கீழ்வாதமா இருக்கட்டும், பக்கவாதமா இருக்கட்டும், நீங்க என்ன வாதம் வேணா உடம்புல இருக்கட்டுமே, அந்த வாதத்திற்கு மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட டிஎக்ஸனுடைய இந்த குக்லூனுடைய பவுடரை குடுத்தா சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. வாதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமையான ஒரு ரிசல்ட்ட தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் தான் இந்த குக்லு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வாதம் எடுத்துக்கிட்டா நெறைய வாதங்கள் சொல்லலாம். எந்த வாதம் வேணா இருந்துட்டு போட்டும். அதுக்கு நீங்க என்ன மெடிசின் எடுக்கிறீங்களோ, அதுக்கு கூட இத எடுத்தா அருமையான ஒரு ரிசல்ட்ட வந்து கிடைக்குது. அது சொன்ன மாரி வந்து இது டிஷ்யூ வந்து ரீஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இதுக்கு இருக்கு. இப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், அதாவது நான் திரிபாலா மாத்திரை சாப்பிடுறேன், திரிபாலாவுடைய பவுடர் சாப்பிடுறேன், அல்லது கடுக்காய வந்து நான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சில பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா. அப்ப அந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திரிபாலா எடுத்தும் அவங்களுக்கு வந்து கட் ஹெல்த் குரோத் ஆகலையோ, யாரெல்லாம் வந்து கொம்புச்சா ப்ரோபயோட்டிக் உடைய ராஜான்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கொம்புச்சாவை எடுத்தும் வந்து ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கலையோ, அவங்களுக்கு இந்த டிஎக்ஸ்என் குடுக்கக்கூடிய குகுலுடைய பவுடர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அருமையான ரிசல்ட் அலாங் வித் கொம்புச்சாவோட அல்லது அலாங் வித் கடுக்காயினுடைய பொடியோட அல்லது அலாங் வித் டிஎக்ஸ்னுடைய திரிபாலாவுடைய மாத்திரை கூட எடுத்துக்கிட்டாங்கன்னா, அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஏன் அப்படின்னா, திரிபலாவுல இருக்கக்கூடிய நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இது 3ம் நம்ம உடம்புல போய் வேலை செய்யறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆகுது அப்படின்னா, அந்த 3யும் வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி ஒரு ஒரு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தன்மை வந்து இந்த குக்லுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது நாம் எதுக்கு கூட எடுக்கிறோமோ, எந்த மெடிசின் கூட எடுக்கிறோமோ, எந்த இயற்கையான உணவுகள் கூட எடுக்கிறோமோ, வைத்தியம் சார்ந்த பொருட்களோட எடுக்கிறோமோ, அந்த பொருளுடைய பவர வந்து கூட்டிக் குடுக்கும். அதிகப்படுத்தி குடுக்க ஒரு தன்மை வந்து இந்த குக்லுக்கு இருக்கு. அதே மாரி இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கபம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாம வந்து நெறைய பேர் வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனை துளசியினுடைய டிஎக்ஸ்ல இருக்கக்கூடிய பஞ்ச துளசிய குடுப்போம். அல்லது டிஎக்ஸ்னுடைய திருக்கடுக்கினுடைய காப் சிறப்பாக இருக்கக்கூடிய சிட்டபான குடுப்போம். அப்ப அந்த மாரி உள்ளவங்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்த காப் சிறப்பு கூட ஏன்னா இப்ப வந்து நார்மலா காஃப் இருக்குன்னா, அது ஒரு விஷயம் ஒரு 5 நாளோ, 10 நாளோ இருந்துட்டு ஓடி போயிடும். வருஷம் முழுவதும் ஒரு ஆளுக்கு வந்து நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்கு, நுரையீரல் பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாருன்னா, டாக்டர் என்ன மெடிசின் குடுக்குறாரோ, அந்த மெடிசின பயன்படுத்திட்டு, அந்த மெடிசின் கூட டிஎக்ஸ்என்ல கிடைக்கக்கூடிய 5 துளசியினுடைய சாறையும், அதற்கு கூட வந்து சிட்டப்பானுடைய காப் சிரப்பையும், அதாவது திருக்கடுக்கனுடைய காப் சிரப்பையும், அதுக்கு கூட இந்த குகுலியும் சேர்த்தீங்கன்னா, அதனுடைய பவர வந்து இது வந்து இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கபம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடியதுதான் இந்த குக்லு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, வாதம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாதம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லும் பொழுது, கேஸ் அதிகமாயிடுச்சு. உடம்புல வந்து வாயுக்களுடைய தொந்தரவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவருக்கு, அ கையில ஷோல்டர்லாம் புடிக்கும். பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது ஷோல்டர் பிடிக்கும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது கால்லாம் வந்து அப்படி புடிச்சு இழுக்கும். சில பேருக்கு வந்து வயிறுல இந்த சைடுல வந்து இது பித்தப்பை சைடுல இருந்து புடிச்சு இழுக்கும். வயிறு விலா சைடுல. எங்கேயாவது புடிச்சு இழுக்கும். அப்ப வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு வந்து வாதம் அதிகமாயிடுச்சு. கேஸ் அதிகமாயிடுச்சு உங்க உடம்புல" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பிரச்சனை உள்ளவங்க, என்ன நீங்க மெடிசின் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. பெஸ்ட். இப்ப யாருக்கெல்லாம் நைட்டு தூங்கும்போது கால் புடிச்சு இழுக்குதுன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு
அஸ்வகந்தாவையும் அஸ்வகந்தாவையும் பிரம்மியையும் பிளஸ் குகுலையும் சேர்ந்து எடுக்கும் பொழுது சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. அஸ்வகந்தா, பிரம்மி, குகுலு இது மூணுத்தையும் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. எப்படி இந்த விவோ டு மேக்ஸ் நம்ம பார்த்தோம். அத்லெட்டிக் உள்ள எல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்களுக்கும் குறிப்பா வந்து ஜிம்ல வந்து போயிட்டு சிக்ஸ் பேக் பண்ணக்கூடிய அந்த ஜிம்னுடைய ட்ரைனர்ஸா இருக்கட்டும், அல்லது வந்து காம்படிஷன் அட்டென்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த வேல்யூ ஆஃப் மேக்சிமம் ஆக்சிஜன் எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தா தான் ஹார்ட்டுக்கு நல்லது. அது இருந்தா தான் கரெக்டா இருந்தா தான் ஹார்ட்டுக்கு நல்லது. இல்லைன்னா ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். டிவில எல்லாம் வரும். இந்த ஜிம்னுடைய ட்ரைனர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் குளிக்க போனாராம், மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம். அது என்னன்னா ஆக்சிஜனுடைய லெவல் அவருடைய உடம்புல குறைய ஆரம்பிச்சுன்னா கீழே மயக்கம் போட்டு கீழே கண்டிப்பா விழ ஆரம்பிச்சுருவாரு. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பெஸ்டான ஒரு ஒரு ரெமிடியா நம்ம வந்து அஸ்வகந்தாவையும், குகுலியும் குடுக்கலாம். அஸ்வகந்தாவையும், அர்ஜுனா, குகுல் இது 3த்தையும் குடுக்கும்போது நல்ல ஒரு அர்ஜுனாவும், அஸ்வகந்தாவும் அந்த ஆக்ஸிஜனுடைய வால்யூம் வந்து கூட்டும். அத வந்து இந்த 2த்தையும் இருந்து ஒரு பேக் போனா இருந்து இது 2த்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு ரெமிடியா நம்ம வந்து இந்த குகுலு சொல்லலாம். வாதம் சார்ந்த வாதம் இங்க பிடிக்குது, அங்க பிடிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, குகுலு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து 45 வயசு ஆனாவே எலும்பு தேய்மானம்ன்றது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்மளாச்சும் 45 வயசுல இந்த பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் 25 வயசு பசங்களே சொல்றாங்க கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது. ஏன்னா பைக்கினுடைய அந்த பொசிஷன் சரியில்லாதனாலயும் சாப்பாட்டினுடைய அந்த உணவுல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாதனாலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால எலும்பு தேய்மானம் ஏற்படுது. விளையாடும் பொழுது எலும்புகள் வந்து கீழே விழும்போது எலும்புகள் வந்து கிராக் லைட் மைல்டு கிராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஏற்படுது. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம டிஎக்ஷன்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தி போனோட இந்த குகுலுவை எடுத்துக்கிட்டா அல்லது எலும்பு மஜ்ஜைகள் வந்து எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் வந்து ஜெல்லு இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஹெல்த்தி போனும் டிஎக்ஸ்எல்ல கிடைக்கக்கூடிய பிளாக்சீடினுடைய ஆளி விதையினுடைய ஆயிலினுடைய கேப்சூலும் கூட வந்து குகுலும் சேர்த்து எடுத்துக்கிட்டா பெஸ்டானது. எப்படிப்பட்ட வாதமா இருக்கட்டும், பக்கவாதமா இருக்கட்டும் அல்லது கீழ்வாதமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட வாதமாக இருந்தாலும் அந்த வாதத்தை சரிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த குகுலுக்கு இருப்பதாக மருத்துவர்கள், அதாவது சித்த வைத்தியர்களோ அல்லது வந்து ஆயுர்வேத வைத்தியர்களோ சொல்லல, எம்பிபிஎஸ் படிச்ச அலோபதியில டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் இந்த குக்லு. வாதத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே போல கபத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். வாதம் அதிகமானா ஒரு சில பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். யூரின் போகும்போது ஒரு எரிச்சல்லாம் ஏற்படும். நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். அப்ப அந்த எரிச்சல் வராம இருக்குன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா அந்த எரிச்சல் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த தண்ணி குடிக்கிறது கம்மியா இருக்கு. சில பேருக்கு தண்ணி குடிச்சாலுமே எரிச்சல் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நாம என்ன செய்வோம்? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு யூடிஐக்கு நாம கொடுக்கக்கூடிய டிஎக்ஸ்எல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இயற்கையான மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீந்தில் கொடின்னு சொல்லக்கூடிய ஜிலாய் நம்ம சொல்லலாம். தினமும் 2 மாத்திரை காலையில பல்லு விளக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு 2 மாத்திரை மெண்டு சாப்பிட்டீங்கன்னா, அது மெண்டு சாப்பிட்டீங்கன்னா 7 நாள்ல வந்து எவ்வளவு பெரிய யூரின் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அதே போல அந்த ஜிலாயினுடைய மாத்திரைக்கு கூட டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய இந்த குகுலுவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா ஜிலாயினுடைய பவரை வந்து இது வந்து டியூன் பண்ணி கூட்டி கொடுக்கும். அதிகமாகும் பொழுது இதனுடைய ஜிலாயினுடைய பவர் அதிகமாகும் பொழுது இயற்கையான முறையில் அதிகமாகும் பொழுது என்ன ஆனா யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபாஸ்டா வந்து ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு 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 பெஸ்டான ஒரு பொருள் தான் இந்த குக்லு. ஏன்னா நம்ம டிஎக்ஸ்ல எவ்வளோ ப்ராடக்ட்டை பத்தி பேசியிருப்போம், எவ்வளோ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்றாங்களோ, என்ன எந்த வியாதிக்காக வேண்டி மெடிசன் எடுத்துக்கிறாங்களோ அல்லது டிஎக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு சேர்த்து எடுக்கும் பொழுது இது வந்து பயங்கரமா வந்து ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியுது. பொதுவாவே வந்து வாதம் அதிகமானாவே இந்த முகப்பருக்கள் பிரச்சனை வரும், செரிமான பிரச்சனைகள்லாம் செரிமானங்கள் பிரச்சனைகள் வரும். அது அல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உடல் வந்து வெயிட் படக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒபிசி ஆகக்கூடிய ஒரு தன்மை, குறிப்பா உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய
உறுப்புகள் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடிய, அதாவது வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து ஏற்படும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேஷனா நம்ம ஒவ்வொரு பொருளுக்களையும் நம்ம பார்த்தோம். அர்ஜுனாவையும் பார்த்தோம். அர்ஜுனா எப்படி வந்து எல்டிஎல்ல வந்து நமக்கு தேவையில்லாத கொழுப்புக்களை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கோ, ஹார்ட்டுக்கு சிறந்ததாக நம்ம அர்ஜுனாவ நம்ம பார்த்தோம். அதாவது மருதம் பட்டைய பார்த்தோமோ, அந்த மருதமுடைய பவுடர் மாத்திரை 2 டிஎக்ஸ்ல கிடைக்குது. அந்த மருதமுடைய மாத்திரைக்கு கூட அல்லது வந்து பவுடர் கூட இந்த குக்குலுவனுடைய பவுடர சேர்ந்து எடுத்துக்கிட்டா, எல்டிஎல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நேச்சுரல் ரெமிடின்னு நம்ம இத சொல்லலாம். இந்த குக்குலுவ யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க, ரத்த நாளங்கள்ல, பிளட் வெசல்ஸ்ல கொழுப்புக்கள் படியாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த இயற்கை தந்த ஒரு நல்ல ஒரு பொருளாக, நல்ல ஒரு மூலிகையாக இருக்கு. அதுக்காக வேண்டி எமர்ஜென்சியா ஒரு ஆள் படுத்த படுக்கையா இருக்காரு. அவர புடிச்சு குகுலு குடுத்து நிக்கக்கூடாது. டாக்டர் குடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட, அலோபதியினுடைய மெடிசின் கூட, அல்லது ஏதாவது ஒரு மெடிசின் கூட சேர்ந்து அர்ஜுனாவையும், டிஎக்ஸனுடைய குகுலையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அருமையான ஒரு ரிசல்ட்ட வந்து நாம பார்க்க முடியும். எல்டிஎல்ல கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. அதே மாரி இன்னைக்கு அதிகமான பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசிஓடியும் அப்புறம் பிசிஓடி நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகளும் தைராய்டும் அக்கா தங்கச்சி மாரி ஒண்ணாவே வரும். நெறைய பேர் பார்க்க முடியும். மேக்ஸிமம் ஆளுக்கு ஒரு 95% ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனைகள்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சரி இது ஹைப்போ தைராய்டும் இருக்கும். தைராய்டும் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த 2 விஷயங்களும் அக்கா, தங்கச்சி மாரி வரும். அது அல்லாம நீர்க்கட்டி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஹீமோகுளோபினும் கம்மியா இருக்கும். அப்ப அந்த ஹீமோகுளோபினையும் அதிகப்படுத்தணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரிப்படுத்தணும். அதே நேரத்துல தைராய்டு பிரச்சனையும் வராம இருக்கணும். இப்ப சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை வந்துச்சுன்னா, தொண்டைக்குழியில இருந்து ஒரு பால் மாரி ஒரு ஒரு வீக்கத்த வந்து பார்க்க முடியும். அப்ப அந்த வீக்கத்த குறைக்கக்கூடிய, ஏன்னா இதுவும் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஒரு வேலைய செய்யக்கூடியது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூலத்தினால ஏற்படக்கூடிய அந்த இரத்த கசிவையும், உள் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த கசிவுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இது குகுலுக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு விதமான பிசின் தானே. அப்ப இந்த பிசினுக்கு வந்து அந்த அந்த ஒட்டக்கூடிய, நம்ம அந்த காலத்து சின்ன பிள்ளையில பிசின் வச்சு தானே முருங்கை மரம் பிசின் வச்சுலாம் ஒட்டி இருக்கும். ஒரு கம்மு செய்ய போனா முருங்கை மரத்துல பிசினை போட்டு மைதா மாவை போட்டு எல்லாம் கிண்டுவோம். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினாக இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் உள்ளார இருக்கக்கூடிய உறுப்புகள்ல குறிப்பா வந்து பைல்ஸா இருக்கட்டும், மூலமா இருக்கட்டும், அல்லது ஃபிஸ்டுலாவா இருக்கட்டும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து ரத்த போக்கை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இந்த குகுலினுடைய பவுடர் இருக்கு. இப்போ வந்து பிசிஓடி ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்க, தைராய்டு ரிலேட்டடா பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்க 2 பேருக்குமே ஹீமோகுளோபினும் கம்மியாகுது. அப்ப அந்த ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம டிஎக்ஸ்எல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸ்பைருலினா. அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்ல இன்னொரு பொருள் சதாவரி கல்பா, அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்குல வந்து செய்யப்பட்ட ஒரு விதமான ஒரு லைக் ஜாம் மாரி வச்சுக்கங்களேன். அப்போ சதாவரி கல்பாவையும், டிஎக்ஸினுடைய ஸ்பைரலாவையும், பிளஸ் வந்து இந்த குகுலுவையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, சதாவரி வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு கர்ப்பப்பையினுடைய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு தரக்கூடியது. அதே போல வந்து ஸ்பைருலினா வந்து அவங்க அந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நம்ம டோட்டல் பாடியில விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்பட்டாவே என்ன சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கோ, அந்த சத்தை குறுக்கக்கூடிய ஒரு தன்மை ஸ்பைரலாவுக்கு இருக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த குகுலு. இதுவும் சேர்ந்து எடுக்கும் பொழுது 3 காம்பினேஷன்ல எடுக்கும்போது அருமையான ஒரு ரிசல்ட்ட பிசிஓடி நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. தைராய்டையும் இத வச்சு நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து பார்க்க முடியும். படிப்படியா இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு ரிசல்ட்ன்னு கிடையாது. இயற்கையான முறையில எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லாம இயற்கையான முறையில ஒரு படிப்படியான ஒரு தீர்வ வந்து இதுல வந்து பார்க்க முடியுது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உடல் எடையை குறைக்கக்கூடியது. நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம பாட்டி வைத்தியத்துல என்ன பண்ணோம்னா, ஒண்ணு கடுக்காய சாப்பிடுவோம் அல்லது திரிபலாவ சாப்பிடுவோம். கடுக்காயும் திரிபலாவும் எடுக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை, மலக்கட்டா இருக்கட்டும், மலச்சிக்கலா இருக்கட்டும், வயிறு உப்புசமா இருக்கட்டும், இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தீர்வாக, ஏன்னா அது வந்து மலத்துல இருக்கக்கூடிய, அதாவது மலக்குடல்ல இருக்கக்கூடிய மலங்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மலம் இலக்கியாக அந்த விஷயம் வந்து செயல்படக்கூடியதாக இருக்கு. இப்போ மலம் வந்து இயற்கையான முறையில மலம் இலக்கியாக இருந்தாவே நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரிபலா கொடுத்தோம்,
கடுக்காய் டிஎக்ஸ் கடுக்காய் கொடுத்தோ ரிசல்ட் வரத்துக்கு முன்ன பின்ன ஆகுதோ, அவங்க என்ன செய்யலாம்னா மலக்குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை குரோத் பண்றதுக்கு, குட் பாக்டீரியாவை குரோத் பண்றதுக்கு வந்து பெஸ்டான ஒரு பொருள் வந்து கொம்புச்சா. அந்த கொம்புச்சாவை ஒரு 45 நாள் எடுத்தாவே சூப்பர் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த டைஜஸ்ட் இஷ்யூலாம் இருக்காது, நெஞ்சுக்கு எரிச்சலாம் இருக்காது. அந்த கொம்புச்சாவையும் டிஎக்ஸ்என் கொடுக்கக்கூடிய திரிபலாவையும் அதுக்கு கூட இந்த இந்த குகுலினுடைய பிசினிய பவுடரையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா இந்த வயிறு உபசம், வயிற்றுல மட்டும் ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், தொப்புளுக்கு கீழே ஒரு பெல்ட் மாதிரி கீழே வந்து தொங்கும். அது வந்து வயிறு உபசம் நாள ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மலக்குடல்ல இருக்கக்கூடிய மலங்கள் தங்குறதுனால ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு சிறந்த ஒரு தீர்வாகவும், உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்களை குறைப்பதற்கு இந்த குகுலு வந்து சப்போர்ட் பண்றதுனாலயும் சூப்பர் ரிசல்ட்டை நாம பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல 4வது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, தைராய்டுக்கு வந்து பெஸ்ட். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஃபிட்டா இருப்பாரு, பயங்கர ஃபிட்டா இருப்பாரு, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா வந்து தைராய்டு பஞ்சாயத்து வந்து நிறைய ஓடிட்டு இருக்கும், தைராய்டு பிரச்சனை இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து ஒரு 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 வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வந்து சாப்பாடு கரெக்டா சாப்பிடுவாங்க, சரியான நேரத்துல தூங்குவாங்க, சரியான நேரத்துல எந்திரிச்சுப்பாங்க, சில நேரத்துல எல்லாமே செய்வாங்க. ஆனா வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கும், உடம்பு வந்து வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த குக்ளுவை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பெஸ்டான ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்ளு வந்து உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்கு. எவ்வளவு பாடி ஹீட்டா இருக்கோ அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய தன்மை. யாருக்கெல்லாம் பித்தம் வாதம் வந்து அதிகமா இருக்கோ, யாருக்கெல்லாம் கேஸ் அதிகமாயிடுச்சு உடம்புக்குள்ள, அந்த வாதத்தை குறைக்காட்டி பாடி ஹீட்டா தான் இருந்துட்டு இருக்கும். பாடி ஹீட்டாவே இருந்தாவே யூரின் போகும்போது மஞ்சள் கலர்ல தான் போகும். பாடி ஹீட்டாவே இருந்தாவே அந்த யூரின் ட்ராக் எல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நமைச்சல் ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும். யாருக்கு அதிகமா இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக் ஓட்டக்கூடியவங்களுக்கு, டெலிவரி பண்ணக்கூடிய பைக் ஓட்டக்கூடியவங்களுக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் இல்லாம பைக்கா ஓட்டக்கூடியவங்களுக்கு இன்னும் அதிகம் பிரச்சனை. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு ரெமெடி தான் இந்த குக்ளு. இந்த குக்ளு யாருக்காவது இன்ஃபெக்ஷன்னா ஜிலாய் வித் குக்ளு கொடுக்கலாம். அல்லது யாருக்காவது வந்து அந்த ட்ராக்கை வந்து சுத்தம் படுத்தணும், அதாவது இன்ஃபெக்ஷனு அதை வந்து சுத்தப்படுத்தணும். இன்ஃபெக்ஷன்னா ஜிலாய் வித் குக்ளு நல்லா இருக்கும். சுத்தம் அதாவது இன்ஃபெக்ஷனுக்கு. அதே நேரத்துல ட்ராக் வந்து கொஞ்சம் அழுக்கோட இருக்கு, கசடோட இருக்கு அப்படின்னா, நம்ம தண்ணி குடிச்சா வரும், இருந்தாலுமே அது வர மாதிரி தெரியல, ஃபீல் பண்றோம் அப்படின்னா, குக்சூராவையும் நெரிஞ்சில் டிஎக்ஸனுடைய நெரிஞ்சிலையும் டிஎக்ஸனுடைய ஜிலாயும் டிஎக்ஸனுடைய இந்த குகுலுவையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய, அதாவது மூலமா இருக்கட்டும் அல்லது பிஸ்டுலாவா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அது உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த குகுலுவை இருக்கு. தொடர்ந்து இதை வந்து பயன்படுத்தலாம். ஒரு 2 மாசம் அல்லது ஒரு 3 மாசம் பயன்படுத்தலாம். அல்லது நீங்க ஏதாவது ஒரு ஒரு மெடிசன் எடுக்குதா இருந்தா அந்த மெடிசன் கூடயே இதை சேர்த்தே எடுத்துக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டோ பத்தியமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கர்ப்பிணியா இருக்கட்டும் அல்லது வந்து குழந்தைகளா இருக்கட்டும், உங்க டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷனோட, டாக்டர்னா நம்ம ரஞ்சன் சார் மாதிரி உள்ள டாக்டர்லாம் ஆராய்ச்சியின் அடிப்படை எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி இல்லாத டாக்டர் போனா அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய அல்லது பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட போய் நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து எடுத்துக்குங்க அவங்களுடைய மருந்து மாத்திரையுடன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த குக்ளுவை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த குக்ளுவை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம், ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தா போதும். ஒரு கிராம், மேக்சிமம் 2 கிராம் இது எடுத்தா போதும். எடுக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன மெடிசின் எடுத்துக்கோமோ அந்த மெடிசினோட சேர்ந்து எடுக்கும்போது அருமையான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பெஸ்ட் ஒரு ரெமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குகுலுவை சிங்கிளா எடுக்கிறத விட ஃபாஸ்டான ரிசல்ட் வேணும்னா நீங்க என்ன பிரச்சனைக்கு அலோபதி மெடிசன் எடுக்கிறீங்களோ அல்லது ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறீங்களோ அந்த மெடிசன் கூட டிஎக்ஸனோட ப்ராடக்ட் என்ன எடுக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் கூட
இந்த கூகுளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சாதாரண ஒரு ஒரு ட்ரெயின்ல போறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போறதுக்கு வித்தியாசம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்பிரஸா வந்து நம்ம உடம்புல வேலை செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் ரெமெடி. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான வளங்களையும் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய இன்றைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. டிஎக்ஸ்என் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ ஸோ மச் அமீர் சார். ஸோ லீடர்ஸ், ஸோ உங்களுடைய